Welcome guys. Welcome to Bonus Tree Max CBSE 10th Chapter 6 Triangles Exercise 6.2. In figure 1 and 2, DE parallel to BC, find BC in 1 and BC in 2. ரெண்டு figure கொடுத்திருக்காங்க. In both the figures DE parallel to BC mention பண்ணியிருக்காங்க. இது உங்களோட first question. இப்போ ரெண்டு ஃபிகர்லேயுமே டிஇ parallel to பிசி கொடுத்துருக்காங்க. பை யூஸிங் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம், ஒரு ட்ரையாங்கிளோட தேர்டு சைடுக்கு பேரலாக வரைகிற லைன் மற்ற ரெண்டு சைட்ஸையும் டூ டிஸ்டிங் பாயிண்டில் சேம் ரேஷியோவில் கட் பண்ணும். இதுதான் பிபிடி தியரம். சேம் ரேஷியோ மீன்ஸ் இப்போ ஏபியை டி என்ன ரேஷியோவில் கட் பண்ணுதோ அதே ரேஷியோவில் ஏசியை இ கட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு தியரம்லையுமே ரெண்டு ஃபிகருமே சேம் ஃபிகர்ஸாக, ட்ரையாங்கிளோட நேம்ஸும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபிகருக்கு நான் காமனாகவே எழுதிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிஇ parallel to பிசி. இது வந்து கொஸ்டினில் கொடுத்தாச்சு, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துலேயுமே பை யூஸிங் பிபிடி. ஓகேவா? பிபிடி யூஸ் பண்ணும்போது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி இன் போத் த ஃபிகர்ஸ். ரேஷியோ நம்ம இப்படியும் எடுக்கலாம். ஏடி பை AB is equal to AE by AC. நம்ம ஹாஃபும் எடுத்துக்கலாம், ஹோலாகவும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் ஈசி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிகரில் பிசி கேட்டிருக்காங்களா? ஈசி கேட்டிருக்காங்க. ஈசி இன் ஃபஸ்ட் ஃபிகர் அண்ட் செகண்ட் ஃபிகரில் ஏடி கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையும் இந்த ரேஷியோ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபிகர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஏடி என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேஷியோட வேல்யூ எழுதுகிறேன். ரேஷியோ 1.5, டிபி 3 இஸ் ஈக்குவல் டு ஏஇ 10, ஈசி கொடுக்கல. இப்போ ஈசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈசி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த 10 நம்ம சேஞ்ச் பண்ணல, ஸோ 10 அங்கேயே தான் இருக்கும். இந்த 1.5/3 ஈக்குவலை தாண்டும் போது ரெசிப்ரோக்கலாக கீழே வந்துடும். 1.5/3 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். டினாமினேட்டில் டெசிமல் இருக்குது. ஸோ ஃபார் ரிமூவிங் தட் டெசிமல் நான் 1.5 இருக்கிறதுனால 0.5 ஒரே ஒரு டெசிமல் இருக்குது. ஒரு ஜீரோவால் நம்ம நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். உங்கள் ஆன்சர் இது 10 இல்லை 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 30/15 இப்படி கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட ஆன்சர் 2. ஈஸி ஃபுல்லாக உங்களோட ஆன்சர் 2. தென் உங்களோட செகண்ட் சப்டிவிஷன் ஏடி எழுதிக்கோங்க. ஏடி வந்து கொடுக்கல. ஸோ ஏடி பை டிபி 7.2 இஸ் ஈக்குவல் டு 1.8/5.4. நமக்கு ஏடி தான் வேணும். 1.8/5.4 அந்த சைடு அது அப்படியே இருக்கும். இங்கேருந்து இந்த சைடு போகிறது 7.2 மட்டும்தான் போகுது. இங்கேயும் டினாமினேட்டரில் டெசிமல் ஒரு பாயிண்ட் தள்ளி டெசிமல் இருக்குது. ஸோ ஃபார் ரிமூவிங் தட் டெசிமல் into 10 நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. எப்போவுமே டினாமினேட்டரில் டெசிமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 1.8 into 72.0 54.0 இந்த டெசிமல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ 9 டேபிளில் நம்ம அதை டிவைட் பண்ணும்போது 0.2 6 9s
12 times. 12 into 2, 2.4 centimeters. உங்களோட AD. 2.4 centimeters. So questionல கேட்ட EC and AD ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Then second question. Second question. E and F are points on the sides PQ and PR respectively of a triangle PQR. For each of the following cases, state whether EF parallel to QR. 3 conditions கொடுத்துருக்காங்க. PQRன்ற ஒரு ட்ரையாங்கிளில் E or EFன்னு ஒரு லைன் QRக்கு பேரலாக EF இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ EF பேரலாக இருக்கணும் அப்படின்னா ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். அதாவது உங்களோட பிபிடி தியரம் என்ன அப்படின்னா ஏபிசி ட்ரையாங்கிளில் தேர்டு சைடு பிசிக்கு பேரலாக வரைகிற லைன் மற்ற 2 சைட்ஸையும் 2 டிஸ்டிங் பாயிண்ட்ஸில் சேம் ரேஷியோவில் கட் பண்ணும். அதாவது பிஇ பேரலல் டு பிசி கொடுத்துட்டாங்கன்னா AD by DB is equal to AE by EC or AD by AB ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். ஹாஃப் டு ஹாஃப் ரேஷியோ எடுக்கலாம். இல்லை மேலே இருக்க ஹாஃப் டிவைடட் பை ஃபுல் சைடு, அது இந்த சைடு ஃபுல் சைடு. 2 பக்கமும் எடுத்தால் டினாமினேட்டர் ஃபுல் சைடு எடுக்கணும், இல்லை 2 சைடு ஹாஃப் ஹாஃப் எடுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹாஃபும் இங்கே ஃபுல்லும் எடுக்கக்கூடாது. இப்போ AD by AB எழுதுனா இங்கேயும் AE by AC தான் எழுதும். 2 ரேஷியோவுமே சேம் தான். ரேஷியோ ஹாஃப் டு ஹாஃபும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் கண்டுபிடிக்கலாம். AD by DB. ஓகேவா? இப்போ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பேர் பிபிடி தியரம். இல்லை சைட்ஸ் ரேஷியோவாக இருக்குது. AD by DB is equal to AE by ECயாக இருக்குது. ஆர் AD by AB is equal to AE by ACயாக இருக்குது. ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. இஃப் ரேஷியோ ஈக்குவல் தென் அந்த லைன் எப்படி இருக்கும்? தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். அதாவது DE parallel to BC. இதுக்கு பேர் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் லைன்ஸ் பேரலாக இருக்குது. இல்லை லைன் பேரலாக இருந்தால் இது ரேஷியோவில் இருக்கும். இது பிபிடி தியரம், இது கான்வர்ஸ் பிபிடி தியரம். இஃப் ரேஷியோ இஸ் கிவன் தென் சைட்ஸ் அந்த லைன்ஸ் ரெண்டும் பேரலாக இருக்கும். தேர்ட் சைடுக்கு பேரலாக அந்த லைன் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அவங்க பேரலல்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ரேஷியோ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் இந்த லைன்ஸ் ஆர் பேரலல். அதாவது தேர்டு சைடும் அதுக்கு பேரலாக அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஃபிகர் வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரேஷியோ ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ரேஷியோ செக் பண்ணிவிட்டு அந்த EFன்ற லைன் QRக்கு பேரலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஒரு ரேஷியோவாக இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? PE by EQ. நான் இந்த ரேஷியோ எழுதிக்கிறேன், ஒரு சம்மில் மட்டும் எழுதுகிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. PE by EQ is equal to PE by ER. இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். EF இது PF by FR not E. இப்போ இந்த ரேஷியோ நம்ம செக் பண்ண போகிறோம். இன் ஈச் ஃபிகர்ஸில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிகர், செகண்ட் ஃபிகர், தேர்ட் ஃபிகர். இப்போ ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் EF parallel to QRன்னு எழுத போகிறோம். சப்போஸ் ரேஷியோ நாட் ஈக்குவலாக இருந்தால் EF நாட் parallelனு எழுத போகிறோம். செக் பண்ணலாம் ஒரு ஃபிகராக. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். 3.9 divided by 3 is equal to 3.6 divided by 2.4. இங்கே டெசிமலில்
இது கேன்சல் பண்ணிக்கலாம். 1.3 இங்கே டெசிமல் இருக்குது. ஸோ டெசிமலை முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ டெசிமல் ரிமூவ் பண்ணும்போது 12ஆல் கேன்சல் பண்ணுறேன். 3/2. 3/2 போது 1.5. 1.3 is not equal to 1.5. இப்போ ரேஷியோ ஈக்குவலாக இல்லை. இப்போ பை கான்வர்ஸ் ஆஃப் BPT EF not parallel to QR. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிகருக்கான ஆன்சர். தென் செகண்ட் ஃபிகரோட வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம ரேஷியோ செக் பண்ண போகிறோம். இங்கே டெசிமலில் பாயிண்ட் இருக்குது. ஸோ டெசிமலில் பாயிண்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு சம் போடுங்க, ஈஸியாக இருக்கும். 40/45.0 8/9. இதை கேன்சல் பண்ணாலும் 8/9. ஸோ ரெண்டு ஃபிகர்லேயுமே ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ பை யூஸிங் converse of BPT EF parallel to QR. First sumல ratio not equal, so not parallel எழுதணும். Second subdivisionல ratio equal இருக்குது. அப்போ EF parallel to QR. இப்போ third subdivision. இங்கே given values எழுதியிருக்கேன். இந்த இடத்துல PE by PQ ஃபுல்லாக வந்துடும். ஃபிகர் பாருங்கள், PE by PQ ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இங்கே EQவோட வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக PQவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ PE by PQ. இங்கேயும் PF by PR. PR வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஸோ PR எடுத்துருக்கோம். ஹாஃப் டு ஹாஃபும் ரேஷியோ எடுக்கலாம். இந்த ஹாஃபுக்கும் ஃபுல்லுக்கும் நீங்கள் ரேஷியோ எடுக்கலாம். ரெண்டும் சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் அந்த ரேஷியோ ஃபுல்லாகவே எடுத்துக்கிறீங்க. சில பேர் சப்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்போ சில பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, 1.28லேருந்து 0.8 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் PF by FQலாம் எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் PEலேருந்து டேரெக்டாகவே PQக்கு ரேஷியோ எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் டேரெக்டாகவே எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது 2 டினாமினேட்டர்லேயும். ஸோ எனக்கு நல்லா டிவைட் பண்ண தெரியும், டெசிமலுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது எனக்கு அப்படின்றவங்க டேரெக்டாகவே போட்டுக்கோங்க. பட் பெட்டர் டினாமினேட்டரில் டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு சம் போடுறது எப்பயுமே ஆன்சர் அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் இப்படி வரும். ஓகேவா? இப்போ டெசிமல்ஸ் போயிடுச்சு. 18 ரெண்டு ரேஷியோவும் சேமாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். இப்போ ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை யூஸிங் converse of BPT EF parallel to QR. ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் பேரலாக இருக்குன்னு எழுதிட வேண்டியது தான். அதுக்கு பேர் கான்வர்ஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.